அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், 50வது முறையாக செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்துடைய அமைச்சராக இருந்தார், மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அதன் பிறகு அவருடைய பதவி என்பது பறிக்கப்பட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் வழக்கின் கீழாக அமலாக்கத்துறையினர் அவரை கைது செய்தார்கள். அதன் பிறகு அவருக்கு மருத்துவ சிகிச்சை எல்லாம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு புழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என பல்வேறு நீதிமன்றங்களே அவ்வப்போது நாடி வருகிறார். இருந்த போதிலும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த முறை அவர் ஜாமீன் கேட்டு 50வது முறையாக அவருடைய ஜாமீன் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதன் பிறகு செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அது மட்டுமல்லாமல் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்தது. இதனால் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே இதன் மூலம் 50வது முறையாக செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மறுக்கப்பட்டு அடுத்தடுத்த நீதிமன்ற காவல் தொடர்ந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நித்யானந்தன், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.